ஒரு யானை செத்து போச்சுன்னா ஐயா, இங்க பாருங்க, ஒரு தடவை சாப்பிட்டு 20,000 விதைகளை விதைக்குங்கிறான். யானை இல்லைன்னா காடுகள் எது? இவ்வளவு பெரிய நாட்டுக்கு 1500 யானைகள் இருக்குதுங்கிறான். இப்ப 650 யானைக்கு மேல கொன்னுட்டான். இதை பற்றி கவலைப்படுவதற்கு இருக்கிற இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சூழியல் அரசியலை, உயிரியல் அரசியலை இந்திய பெருநிலத்தில் எந்த அரசியல் கட்சியும் பேசாது, எவனும் பேச மாட்டான், நம்மை தவிர. ஏனென்றால் நாம் தான் நம் தாய் நிலத்தையும் தாய் நிலத்தில் வாழ்கிற நமது மக்களையும் பேரன்பு கொண்டு உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிறோம். மண் வாழாது மானுட உயிர்கள் வாழ முடியாது என்கிற யதார்த்த புரிதலோடு நிற்கிறோம். தண்ணீருக்காக ஆப்பிரிக்காவின் சாட் நாட்டில் இரு இனங்கள் மோதிக்கொண்டதில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக தான் ஏற்படும் என பலர் கூறி வரும் நிலையில் அதனை உண்மையாக்கும் வகையில் தண்ணீருக்காக பெரும் போர் தற்போது ஆப்பிரிக்க நாடான சாட் நாட்டில் நடந்து வருகிறது. அங்கு தண்ணீர் பஞ்சம் வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளதால் நாடே வன்முறை காடாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாக இருந்த சாட் ஏரி தற்போது வறண்டு விட்டது. அதாவது 1960களில் 25,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த இந்த ஏரி இன்று வெறும் 1500 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான பரப்பளவிலேயே உள்ளது. இந்த ஏரிக்கு தண்ணீர் கொடுக்கும் ஆறுகளில் நீர் எடுப்பது அதிகரித்ததாலும் மழை பொழிவு குறைந்ததாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த ஏரியை நம்பி மீன்பிடி தொழிலில் மற்றும் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏரியில் தண்ணீர் குறைந்து கொண்டே வருவதால் நிலத்தடி நீர் மட்டமும் கடுமையாக சரிவடைந்துள்ளது. இதன் காரணமாக இருக்கும் நீர் ஆதாரங்களுக்காக அங்கு பல்வேறு இனக்குழுக்களும் தங்களுக்குள் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வாடி ஃபீரா மாகாணத்தில் உள்ள நீர்நிலையில் இருக்கும் தண்ணீரை பயன்படுத்துவது குறித்து இரு இனங்களுக்கு இடையே வாக்குவாதம் தொடங்கியுள்ளது. இது முதலில் சிறிய அளவிலான மோதலாக வெடித்த நிலையில் பின்னர் ஆயுதம் ஏந்திய மோதலாக பெரிய அளவில் உருவெடுத்தது. இது குறித்து சாத் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மோதலில் இதுவரை 42 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை கட்டுப்படுத்த அந்த பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ராணுவம் குவிக்கப்பட்டது. எனினும் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த போர் விரிவடைந்துள்ளதால் இதனை கட்டுப்படுத்த ராணுவம் திணறி வருகிறது. சாட் நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறையை பயன்படுத்தி போகோ ஹராம் போன்ற தீவிரவாத குழுக்கள் பெரும் வளர்ச்சியை சந்தித்து வருகிறது. இந்த அமைப்புகள் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்தி வருவதால் அங்கு தண்ணீருக்கான வன்முறை அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.